வீட்டில் பொரி பேக்கெட் இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்ச உடனே காலியாயிடும். இந்த ஆயுத பூஜைக்காக கொடுத்த பொரி கண்டிப்பாக இருக்கும். அது வேஸ்ட் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மசாலா பூரி தான் ரொம்ப ஃபேமஸான இது ட்ரெயின்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். 10 ரூபாய்ன்ட்டு விற்கும். அதையே வாங்கி சாப்பிட்றது எப்படா வரும் ட்ரெயினில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கி வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எனக்கு தோணிச்சு. செய்கிறதுக்காக ஆயுத பூஜை கொடுத்த பொரி அப்படியே இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டால் பொரி கண்டிப்பாக நமுத்து போயிடும் அப்படின்றதுனால நானே செய்யலான்ட்டு எடுத்துட்டேங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இதை வச்சு மசாலா பூரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுக்காக செய்யலாம் எடுத்துக்கிட்டேன். செய்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயம், அரை தக்காளி, அரை கேரட்டு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பேஷன் எடுத்துக்கிட்டேன். அதில் கால்வாசி அளவுக்கு பொரியை கொட்டிக்கிட்டேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொரி தேவையோ அந்த அளவுக்கு கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பொரி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கடையிலலாம் வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த வேர்க்கடலை தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி வேர்க்கடலாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நம்ம நடுவில் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். ஒரு 5 ரூபா மிக்சர் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். மிக்சர் வேணுன்னா இருந்தால் சேர்த்துங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். போட்டு செஞ்சோன்னா இன்னமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டில் காய்கறிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் லெமன் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக வேணுன்னா காஞ்ச மிளகாத்தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. லைட்டாக மட்டும் புளிஞ்சி லெமன்லாம் எடுத்துட்டேன்னா அப்படி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதிகமாக சேர்த்துற வேணாங்க. அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணுன்னா உப்பை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா பரவலாக வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.